ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இவங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா வெறும் 32 வீடியோஸ் போட்டு இதன் மூலமா 3,91,000 சப்ஸ்கிரைபர் இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய பாப்புலரோட வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்க்கு 72 மில்லியன் வியூஸ், 62 மில்லியன் வியூஸ், 39 மில்லியன் வியூஸ் இவங்க இந்த வீடியோஸ்ல இவங்க வாங்கியிருக்கிறாங்க. இவங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. இதுதாங்க இவங்களுடைய சேனலோடைய வருமான லிஸ்ட். இவங்க சேனலோடைய மாச வருமானமே $95,000 இவங்க மாசத்துக்கு இவங்க சம்பாதிக்கிறாங்க. அதாவது இந்தியனுடைய ரூபாய் மதிப்பு பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு இவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ இவங்கனால இந்த வீடியோஸ் போட்டு சம்பாதிக்க முடியும்னா, ஸோ உங்களால இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு சம்பாதிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். என்னோட வீடியோவில் முழுசாக பாருங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா காப்பரேட் இல்லாம எப்படி கொண்டு வருதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உருவாக்குறதுக்கு ஏஐ டூல்ஸ் 2 இருந்தாலும் போது, உங்க மொபைல் இருந்தாலும் போது, ChatGPT பிளஸ் கூகுள் வெப்சைட் இது 2 இருந்தாலும் போது இமேஜும் வீடியோவும் ஈஸியா உருவாக்கலாம். முதலாவது உங்களுக்கு நல்லா டைப் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். இந்த இமேஜோட ஒவ்வொரு காட்சிகளையும் எப்படி டைப் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம டைப் பண்றது கரெக்டா டைப் பண்ணா மட்டும்தான், ப்ராம்பட் கரெக்டா இருந்தா மட்டும்தான் டைப் பண்ணதுக்கு கரெக்டான இமேஜ் கிடைக்கும். உதாரணமா 2 பேரும் கடல் அலையில, அதாவது பள்ளத்தாக்குல ஒரு விளிம்புல பாய் ஃப்ரெண்ட் அவனுடைய லவ்வர்ஸை பள்ளத்தாக்குடைய விளிம்புல நிக்க வச்சு இவன் போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு இமேஜை நாம கொண்டு வரணும். ஸோ இந்த சீனுடைய ஸ்டோரியை நம்ம கரெக்டா டைப் பண்ணணும். டைப் பண்ணா மட்டும்தான் கரெக்டான இமேஜ் கிடைக்கும். இமேஜ் எடுக்கிறதுக்கு ChatGPT இருந்தாலும் போது, ChatGPT உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். யூஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் கரெக்டான இமேஜ் எடுக்க முடியும். ஸோ அதனால நீங்க உங்க மொபைல்ல ChatGPT இருந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதனுடைய முதல் ஸ்டெப் இமேஜ், 2வது ஸ்டெப் இமேஜ் டு வீடியோ. இமேஜ் வச்சு வீடியோவை ஜெனரேட் பண்றது. 3வது வீடியோ எடிட்டிங். முதல் இமேஜ் நம்ம எடுக்கிறோம். சரி வாங்க ChatGPT குள்ள போவோம். ஆப்ஷன் இருக்குது, அதுல போயிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. டேலி ஓபன் பண்ணி முடிச்சிட்டோன்னா இந்த சர்ச் பார்ல தான் நீங்க டைப் பண்ணணும். இந்த டேலியில தான் நல்ல இமேஜா கிடைக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். சர்ச் பார்ல டைப் பண்றதுக்கு கரெக்டா டைப் பண்ணுங்க. சரி வாங்க டைப் பண்ணலாம். டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே எண்டில் ரியல் அனிமேஷன் இமேஜ் கொடுங்க. ரியல் அனிமேஷன் கொடுத்தா மட்டும்தான் ரியலாகவும் வரும். வெறும் அனிமேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அது அனிமேஷன் பாணியில் வந்துடும். ஸோ அதனால நீங்கள் ரியலாக கொடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு இதில் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா 2-3 செகண்டில் இமேஜ் கிடச்சிரும். பார்த்தீங்களா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த இமேஜ் கிடைச்சிருக்குது. ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தோம்ல, அந்த வீடியோ தகுந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி இந்த இமேஜை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். சரி ஓகே, நீங்கள் கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இமேஜ் அதே மாதிரி தான். சர்ச் பாரில் போய்க்கோங்க. அதில் 2வது இமேஜ் என்னன்னா, லவ்வர்ஸும் 2 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி ஒரு இமேஜை கொண்டு வர்றோம். ஸோ அதே மாதிரி சர்ச் பாரில் போயிட்டு கரெக்டாக இமேஜை நீங்கள் டைப் பண்ணுங்க. கரெக்டாக ஸ்டோரியை டைப் பண்ணுங்க. இதில் நீங்கள் தமிழில் டைப் பண்ணலாம், இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணலாம். ஆனால் தமிழை டைப் பண்ணுறதை விட இங்கிலீஷ் டைப் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாக கரெக்டான இமேஜை கிடைக்கும். ஸோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா கூகுளில் டிரான்ஸ்லேட்டில் போயிட்டு நீங்கள் தமிழில் டைப் பண்ணி கீழே இங்கிலீஷில் வரும். இந்த இங்கிலீஷை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி கீழே ரியல் அனிமேஷன் இமேஜ் கொடுங்க. அது கொடுத்தா ரியலாக வரும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் 3 செகண்டில் 2 செகண்டில் இமேஜ் கிடச்சிரும். பார்த்தீங்களா, இமேஜ் கிடச்சிருக்குது. நம்ம டைப் பண்ண மாதிரி இமேஜ் வந்திருக்குது. ஸோ இது நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. ChatGPT பொறுத்த வரைக்கும் ப்ராம்பட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம டைப் பண்ணதுக்கு உண்டான இமேஜ் கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப்பு, இமேஜ் வச்சு வீடியோவை ஜென்ரேட் பண்ணுறோம். கூகுள் வெப்சைட்டில் போய்க்கோங்க. சர்ச் பாரில் போலோ ஏஐன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே போலோ ஏஐன்னு லிங்க் ஒன்று இருக்குது. அந்த லிங்க்குள்ளே போய்க்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் உங்கள் இமெயிலை கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் இமேஜ் டு வீடியோ ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு டவுன்லோடு பண்ணின இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது பண்ணி முடிச்சுட்டு கீழே வீடியோவை எந்த மாதிரி வேணுங்கிறது டைப் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் போது எடுக்க அந்த பொண்ணையை கீழே தள்ளுற மாதிரி ப்ராம்பட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. 2-3 செகண்டில் வீடியோ வந்துடும். ஓகே வந்துருச்சு. நீங்கள் இதை ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம டைப் பண்ண மாதிரியே இந்த வீடியோ வந்திருக்கு. ஓகே, இதை நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் இமேஜ் அதே மாதிரி தான். அதே பேஜில் போங்க. டவுன்லோடு பண்ணின இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு கீழே ப்ராம்பட்டில் ஹாப்பினேஷன் கொடுங்க. மென் அண்ட் உமன்ஸ் ஹாப்பினேஷன் கொடுத்தீங்கன்னா கீழே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு 2-3 செகண்டில் இந்த வீடியோ வந்துடும். ஓகே வந்துருச்சு பாருங்கள். இதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம டைப் பண்ண மாதிரியே இந்த வீடியோ வந்திருக்கு. ஓகே, இது நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இந்த போலோ ஏஐயில் வெப்சைட்டில் பணம் கட்டினா வாட்டர் மார்க் இல்லாத வீடியோ வரும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் இந்த லிங்க்கு ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பணம் கட்டிட்டிங்கன்னா வாட்டர் மார்க் இல்லாத அந்த வீடியோ கிடைக்கும். நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்போ அந்த வாட்டர் மார்க்கை மறைச்சிருங்க. 3ஆவது ஸ்டெப்பு வீடியோ எடிட்டிங். வீடியோ எடிட்டிங்கில் பெஸ்ட் ஆப்னா பார்த்தீங்கன்னா ஃபிலிமிரோ ப்ரோ தான். அந்த ஃபிலிமிரோ ப்ரோ வந்து வாட்டர் மார்க் இல்லாத ஃப்ரீ ஆப்பு. இது எங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா நூயே ப்ராஜெக்ட்னு வரும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு டவுன்லோடு பண்ணின வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். 2 வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிரும். யூடியூப்போட சைஸு நீங்கள் கீழே ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் எந்த மாதிரி சைஸ் வேணுங்கிறது கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த வீடியோஸோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு இந்த ஆப்லேயே இருக்குது. இதை நீங்கள் இந்த மியூசிக்கை டவுன்லோடு பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துடும். ஓகே, இது நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள்.
ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி புரியலைன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.